கிறிஸ்தவர்களை மிகவும் பிரியமானவர்களே, 29/12/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் உன்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என்னப்பா, என் தேவனுடைய நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுகிறேன். தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய அன்பின் ஆசீர்வாதத்தினால் இவரை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய கோலும் கைத்தறியும் இவரை தேற்றிட்டோமப்பா. நம்முடைய நன்மையான ஈவுகள் இவருடைய வாழ்க்கையில இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேவ பிரசன்னத்தினால நிரப்பி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பும் நன்மையும் கிருபையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஏசாயா 62:4 கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, இவர் மீது நீர் பிரியமா இருந்து சகலமும் இவருக்கு ஜெயமாய் நீர் மாற்றி தரப்போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 29/12/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்னப்பா. இந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்த தேசத்தில் நன்மையான இவங்களை நீங்கள் கொடுங்கப்பா. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை நீர் விடுதலையாக்குங்கப்பா. இந்த கொள்ளை நோயிலிருந்து ஜனத்தை நீர் மீட்டுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். தேசத்தில் நன்மை கொடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை தோப்பு கொடுக்கிறேனப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியா ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர முடியும். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.